மக்கள் உறவுகளுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஒரு பிணத்தின் படம் நமது ஜனாதிபதி என தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. பரவுகிற இந்த வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். காவல்துறையின் அராஜக தாக்குதலில் மீண்டு நமது ஜனாதிபதி முழுதேக ஆரோக்கியத்தோடும் குன்றாத மன உறுதியோடும் உங்கள் முன் நலமாக இருக்கிறார். அவர் மீது இருக்கும் அன்பினால் பொதுமக்கள் யாரும் வன்முறை காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாராய அதிபர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் கூட 2 அடுக்கு பாதுகாப்பு தருகிற அரசு நமது ஜனாதிபதிக்கு PSO என்கிற பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட தராமல் அடைக்கரிக்கிறது. இதற்காக பொன்னூஞ்சல் அவர்கள் போட்ட வழக்கம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் நமது மக்கள் ஜனாதிபதியின் இந்த 24 மணி நேர பாடி மியூசிக் போராட்டம். ஜனாதிபதியே போலீஸ் தாக்குதுன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காச்சு? ஆழ்துளை கிணத்துல விழுந்து அகிலான்னு ஒரு புள்ள ஆஸ்பத்திரியில் கிடக்குது இல்லை, அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் 4 பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறாரு. புதுசாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டும்போது ஆழ்துளை கிணறு வெட்டி அதில் தான் அகிலாங்கிற அந்த புள்ள விழுந்துருச்சு. நம்ம ஹென்ரி டிஃபன் அது மேலே கேஸ் போட்டிருக்காரு, நானும் போட்டிருக்கிறேன். வழக்கு தாமதமாகுது. வெளிப்படைத்தன்மை வேணுங்கிறதுக்காக பிரசிடென்ட் போராடினப்ப தான் அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு. இதை எல்லாரும் அழுத்தமாக நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் உள்நாட்டு வெளிநாட்டு சதிகள் இருக்கு, பல பெருங்கைகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே பாஸ். டெல்லி சாமி டெல்லி சாமி கை கூட இருக்கு. எதுக்கு இந்த சதிஜி? நான் நூடுல்ஸை தடை பண்ணது சைனாக்காரனுக்கு பிடிக்கல, கூல்ட்ரிங்க்ஸை தடை பண்ணது அமெரிக்காக்காரனுக்கு பிடிக்கல, ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட வேணான்னு சொன்னது அமைச்சர்களுக்கு பிடிக்கல, அரை நாள் உண்ணாவிரத்துக்காக ஏர் கூலர் எடுத்துகிட்டு போக வேணான்னு சொன்னது எதிர்கட்சி தலைவருக்கு பிடிக்கல, வாரிசு அரசியலுக்கு தடை, கூட்டணி தாவலுக்கு தடை, நாக்கத்துறுத்துறதுக்கு தடை, காலேஜ் கட்டுறதுக்கு தடை, சொத்து குவிப்புக்கு தடை, சாதி கட்சி மாநாட்டுக்கு தடை, குண்டலினி சாமிக்கு தடை, புரோக்கர் சாமிக்கு தடை. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இத்தனை காரணங்கள் இருந்தாலும் பிரசிடென்டோட புரட்சியை யாராலும் தடுக்க முடியாதாமா. ஏன் நகை கடைக்காரெல்லாம் புரட்சி பண்ற நாட்டில் ஜனாதிபதி பண்ணக்கூடாதா? பகத்சிங் அவுத்து விட்டுரும் பார்த்துக்க. சரி, இப்போ 2 பேரும் உங்களை சந்திக்க வராங்க. நயன்தாரா ஓமா, யாரை சந்திப்பீங்க? இசை, இவர் எந்த பத்திரிக்கை நோட் பண்ணுங்க, அதை தடை பண்ணணும் முதல்ல. பஸ் அது என்ன பாடி மியூசிக்கு, அதை கொஞ்சம் காட்டுங்க பஸ். பாடி மியூசிக் கேள்விப்பட்டது இல்லையா? இது ஜனாதிபதியோட பாடி. இதுலேருந்து கேட்குற சத்தம் டெல்லி காதையே கிழிக்கும் பாருங்க. ஜும் சிக்கு 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 ஜும். இது நாட்டோட வறுமை சத்தம். ஜும் சிக்கு 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 ஜும் சிக்கு. இது நாட்டோட உரிமை சத்தம். ஜும் சிக்கு ஜும் சிக்கு ஜும் சிக்கு. சார், உங்க மனைவி வழக்க பத்தி. ஹலோ, வந்துட்டாங்களா? ஓகே, இதான் இப்போ கிளம்பிடுறோம். ஓகே ஐயா, குஷ்பு பெனாகரம் வந்துட்டாங்களா? அப்படிங்களா? சரிங்க, ராத்திரிக்கு ஃபோன் பண்ணுறேன், டீட்டெயில் பேசிட்டு நாளைக்கு 10 வச்சிடலாம். சார், அகிலா கேஸ் 2 வாரத்தில் தீர்ப்பு வருது சார். ஹென்ரி டிஃபன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹலோ சொல்லுங்க சார், நீங்க என்கிட்ட சொல்லுங்க. எந்த பத்திரிகை தம்பி நீங்க? டைம் பாஸ்.